உங்க சமூக நீதி குப்பையில போடுங்க. திமுகவுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. வெத்து பேச்சு பேசிட்டு இருக்காங்க. வேலையை கூடியா, படிப்பு கூடியா, அதுக்கு தானே இவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம். இதுதானே சமூக நீதி. அதை கொடுக்க முடியல, கொடுக்கறது துப்பு கிடையாது. இதுதான் திமுக பட்டியலின மக்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையா? இதுதான் அவங்க பேசுற சமூக நீதியா? ஏன் பட்டியலின மக்களுக்கு வேற நல்ல உயர்ந்த பொறுப்பு கிடைக்காதா? உயர்ந்த புரோட்டோகால் கிடைக்காதா? நல்ல துறை கிடைக்காதா? PWD கொடுக்க மாட்டீங்களா? எலக்ட்ரிசிட்டி கொடுக்க மாட்டீங்களா? கல்வி கொடுக்க மாட்டீங்களா? அவங்களுக்கு திறமை கிடையாதா? அப்போ இதுதான் நீங்க பேச சமூக நீதியா? இவங்க மனசு எல்லாம் கரும் மனசு, சமூக நீதிக்கு சம்பந்தம் இல்லாத மனசு உங்களுக்கு. இது மாதிரி பொய் பிரச்சாரம் எல்லாம் நிறுத்துங்க. முதலமைச்சர் அவர்களே, நீங்களும் உங்க அமைச்சர்களும் சேர்ந்து இந்த பொய் பிரச்சாரத்தை நிறுத்துங்க முதல்ல. இது என்ன பொறுத்த வாயில் நிறைய வார்த்தைகள் வருது, கோபமா இருக்கிறோம். இந்த கேடுகிட்ட செயலெல்லாம் நிறுத்துங்க, எல்லாம் வேண்டாம். ஒரு இருக்கு. என்னப்பா என்ன அவசரம்? அவ்வளோ உணர்ச்சி படுறீங்க என்ன? அது நான் தான் உணர்ச்சி வசப்படணும். நீங்க மீடியா, நீங்க அமைதியா கொஞ்சம் பதமா கேளுங்க. தண்ணி கொடுப்பாரு. நடந்து முடிய சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு 131 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த 131 பேர்ல அதிகமான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றது வன்னியர் சமுதாயம். 23 சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர்களுக்கு வெறும் 3 அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க. இரண்டாவது அதிகமா வெற்றி பெற்ற சமுதாயம் பாத்தீங்கன்னா பட்டியலின சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம். 21 இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவங்களுக்கும் வெறும் 3 அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது முக்குளத்தோர் சமுதாயம், தேவர் சமுதாயம். அவர்கள் 12 நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு 5 அமைச்சர்கள். நான் யாருக்கும் கொடுக்க வேணாம், நான் யாரும் சொல்லல. நான் அடுத்தது வெள்ளாள கவுண்டர் சமுதாயம், 9 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 3 அமைச்சர்கள். அடுத்தது நாடார் சமுதாயம், 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 3 உறுப்பினர்கள். அடுத்தது நாயுடு சமுதாயம், 15 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 3 அமைச்சர்கள். அடுத்தது முதலியார் சமுதாயம், 10 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 2 உறுப்பினர்கள். அடுத்தது இசைவேளாளர் சமுதாயம், 2 உறுப்பினர்கள், 2 அமைச்சர்கள். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது 3 ரெட்டியார் சமுதாயம் உறுப்பினர்கள், அதற்கு 2 அமைச்சர்கள். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு தான் வந்திருக்குது. இன்னும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். முத்தரையர்களுக்கு பார்த்தா 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க, நான் 1 தான் கொடுத்திருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு 3 வெற்றி பெற்றிருக்கிறாங்க, 1 கொடுத்திருக்காங்க. இப்படி மீனவர்கள் சமுதாயம் 2 வெற்றி பெற்றிருக்காங்க, 1 கொடுத்திருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கு. நான் இன்னும் கூடுதலா கொடுக்கணும், தப்பு கிடையாது. எல்லாம் நான் யாரும் சொல்லல. 2 பெரிய சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் சரி, வன்னியர் சமுதாயமும் சரி, திமுகவுக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இது ரெண்டுத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 23, 21, 44 உறுப்பினர்கள். திமுக 131 உறுப்பினர்களில் 44 உறுப்பினர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆனா இவங்களுக்கு கிடைச்சது எவ்வளவு அமைச்சர் பதவினா வெறும் 6%. எடுத்துங்க, 34ல 6ன்னா எவ்வளவு? கிட்டத்தட்ட ஒரு 17.5%, அதிகமா 18% வச்சுக்கலாம். ஆனா இந்த 2 சமுதாயம் திமுகவுக்கு கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இட் இஸ் கமிங் டு நியர்லி அபவுட் ஒரு 40% வருது, 35, 36% வருது. அப்போ இதுதான் திமுகவின் சமூக நீதியா? அதுவும் பட்டியலின சமுதாயத்தில் அங்க இருக்கின்ற அமைச்சர்களோட நிலையை பாருங்க. திமுக 34 அமைச்சர்கள். அதுல புரோட்டோகால் படி பார்த்தா முதலமைச்சர் முதல் புரோட்டோகால், 2வது புரோட்டோகால் துரைமுருகன் கிடைச்சிருக்கு. ஆனா கடைசியில புரோட்டோகால் 34வது அமைச்சருடைய புரோட்டோகால் யாருன்னா கயல்விழி செல்வராஜ். அவர் தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவர். 34வது இடத்துல இருக்கிற புரோட்டோகால் கடைசி புரோட்டோகால். 33வது இடத்துல புரோட்டோகால் நம்ம ஃபாரஸ்ட் மினிஸ்டர் மதிவேந்தன். அவர் பாத்தீங்கன்னா 33வது இடத்துல, அவர் அருந்ததி சமுதாயத்தை சார்ந்தவர். அதுக்கப்புறம் பார்த்தா 31வது இடத்துல, 32 தெரியல யாருன்னு தெரியல, 31வது இடத்துல யாருன்னா கணேசன்
அவர் ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர். அப்போ இதுதான் திமுக பட்டியலின மக்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையா? இதுதான் அவங்க பேசுற சமூக நீதியா? ஏன் பட்டியலின மக்களுக்கு வேற நல்ல உயர்ந்த பொறுப்பு கிடைக்காதா? உயர்ந்த புரோட்டோகால் கிடைக்காதா? நல்ல துறை கிடைக்காதா? PWD கொடுக்க மாட்டீங்களா? எலக்ட்ரிசிட்டி கொடுக்க மாட்டீங்களா? கல்வி கொடுக்க மாட்டீங்களா? அவங்களுக்கு திறமை கிடையாதா? அப்போ இதுதான் நீங்க பேசுற சமூக நீதியா? உங்க சமூக நீதி குப்பையில போடுங்க. திமுகவுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. வெத்து பேச்சு பேசிட்டு இருக்காங்க. இது நிச்சயமாக வரும் காலத்தில் மிகப்பெரிய அளவில் மக்கள் போய் பேச போறோம். இதெல்லாம் இவ்வளவு இருக்கு. நாங்க கேட்கறது என்ன கேட்கிறோம்? வேலையை கூடியா, படிப்பு கூடியா? அதுக்கு தானே இவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம். இதுதானே சமூக நீதி. அதை கொடுக்க முடியல. கொடுக்கறது துப்பு கிடையாது. அதனால இவ்வளவு வந்துட்டாங்க, இவ்வளவு பண்ணிட்டாங்க, இவ்வளவு எடுத்துட்டு போயிட்டாங்க, இவ்வளவு போயிட்டாங்க, பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. டேட்டா வெளியிடுங்க. ஒரு வெள்ள அறிக்கை உங்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால், கடந்த 35 ஆண்டு காலத்தில் எம்பிசியில் உள்ள எத்தனை சமுதாயங்களுக்கு என்னென்ன வேலை, என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை இன்னும் ஒரு மாதத்தில் எடுத்து கொடுங்க. இல்ல இனி சமூக நீதி பத்தி நீங்க பேசாதீங்க. பேச தகுதி கிடையாது உங்களுக்குலாம். இவங்க மனசெல்லாம் கரும் மனசு. சமூக நீதிக்கு சம்பந்தம் இல்லாத மனசு இவங்களுக்குலாம். உதாரணம் எதுக்கு சொல்றேன்? இன்னைக்கு வன்னியர்கள் இவங்க சொல்றாங்கல்ல 10%, 11%, 20, 13% வன்னியர்கள் வேலையெல்லாம் தட்டிட்டு போறாங்க. என்ஜாய்ஸா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 16 DGP இருக்காங்க, 23 ADGP இருக்கிறாங்க, 41 IG இருக்கிறாங்க, 29 DIG இருக்கிறாங்க. மொத்தம் 109 உயர் காவல்துறை அதிகாரிகள். இந்த 109 உயர் காவல்துறை அதிகாரிகள்ல எத்தனை வன்னியர்கள் இருக்காங்க தெரியுமா? ஒருத்தர் தான். IG லெவல்ல ஒருத்தர் இருக்காங்க. இதுதானே சமூக நீதி? இதுக்கா 21 பேர் செத்தாங்க? இதுக்கா 100 பேர் உயிரை கொடுத்தாங்க? DGP, ADGP, IG, DIG 109 பேர் தமிழ்நாட்டில், ஒருத்தர் தான் வன்னியர், ஒரு IG. அப்போ இதுல 10% வந்துருச்சா? எவ்வளவு வந்திருக்கு? இதுல 0.0000001%. தமிழ்நாட்டில் 53 துறைகள் இருக்கிறது, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 53 துறைகளில் கிட்டத்தட்ட 123 செக்ரட்டரி லெவல் போஸ்ட் இருக்குது தமிழ்நாட்டில். IAS கேடர்ல செக்ரட்டரி லெவல் போஸ்ட். அதுல எத்தனை வன்னியர்கள் தெரியுமா? ஒருத்தர் தான். அதுவும் ப்ரமோஷன்ல, டைரக்ட் கிடையாது. இதுல எவ்வளவு பிரதிநிதித்துவம் இருக்கு? இல்ல 0.0000001. அப்போ 35 வருஷமா நடக்கிற இடஒதுக்கீட்டுல இன்னைக்கு நீங்க குரூப் 1, குரூப் 2ல அன்னைக்கு கிடைச்சிருந்ததுன்னா இன்னைக்கு அதுல எப்படியோ 10 பேர் 20 பேர்னா வந்திருக்கணும்ல. இன்னைக்கு ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அதுவும் ப்ரமோஷன்ல வந்திருக்கிறாரு. அப்ப என்ன சமூக நீதி? என்ன நீங்க தமிழக அரசு நீங்க என்ன கணக்கு எடுக்கிறீங்க? என்ன பண்றீங்க? எல்லாத்துக்கும் தானே பிரதிநிதித்துவம் வேணும். இத எங்களுக்கு இதுக்கு பதில் வேணும். எங்களுக்கு we want a white paper on MBC reservation right from 1989. 89 இருந்து MBC என்னைக்கு உருவாகுதோ 89 இருந்து எங்களுக்கு வெள்ள அறிக்கை கொடுங்க. எந்த சமுதாயத்திற்கு என்னென்ன வேலைகள் கிடைச்சிருக்கு, என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்கு. இதுல ஒரு செய்தி அந்த பேப்பர்ல, டெபுட்டி கலெக்டர் தமிழ்நாட்டில் 530 பேர், அதுல 63 பேர் வன்னியர்கள். அந்த 63 பேர் வன்னியர்கள்ல 23 பேர் தான் தேர்வு செய்யப்பட்டவர்கள், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்.
மீதி பேர்லாம் ப்ரமோஷன்ல வந்தவங்க. 40 பேர் ப்ரமோஷன்ல வந்தவங்க, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்ல இருந்து ப்ரமோஷன்ல வந்தவங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு 63 பேர். இது பார்த்தா 11%. என்ன அநியாயம் அதெல்லாம்? என்ன அநியாயம்? தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி கிட்டத்தட்ட இன்னைக்கு 78 வருஷம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 76 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழ்நாட்டில் முதல் முறையா ஒரு 1 இயர் கேண்டிடேட் டைரக்ட் IAS கிடைச்சிருக்கு. எந்த நிலையில் இருக்கு இந்த சமுதாயம்? After 76 years of independence, there was the first 1 year candidate who had got a direct placement in IAS in Tamil Nadu. 76 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்குது. அப்போ இது என்ன சமூக நீதி நடக்குது? இப்போ இதுல யாரு கிடைச்சிருக்குது? என்ன கிடைச்சிருக்குது? இத முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி கிடைக்க, ஏன்னா அவருடைய பொறுப்பு இது அவருடைய பொறுப்பு. இது மாதிரி பொய் பிரச்சாரம் எல்லாம் நிறுத்துங்க முதலமைச்சர் அவர்களே. நீங்களும் உங்க அமைச்சர்களும் சேர்ந்து இந்த பொய் பிரச்சாரத்தை நிறுத்துங்க முதல்ல. இது என்ன பொறுத்த வாயில் நிறைய வார்த்தைகள் வருது, கோபமா இருக்கிறோம். இந்த கேடுகிட்ட செயலெல்லாம் நிறுத்துங்க, எல்லாம் வேண்டாம். உங்க அப்பா எப்படி இருந்தாரு? கலைஞருக்கு உண்மையான சமூக நீதி மேல அக்கறை உள்ளவர். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் அவர் அணுகிறப்போ இது செய்யணும் இது செய்யணும் சொல்லி செஞ்சுட்டார். ஆனா நீங்க அரசியல் காரணத்துக்காக இது போன்ற மலிவான அரசியல், அதாவது சீப் பாலிடிக்ஸ், பொய் செய்தியை சொல்லிட்டு ஏன் உதவ் என்ன உங்க பேப்பர்ல என்ன எங்க கிட்ட கேட்க முடியாதா? ஹிந்து பேப்பர்ல நாங்க ஹிந்து பேப்பர் எவ்வளவு மதிக்கிறோம். நாங்க அது ஒரு டேப்லெட் காலம் வேற போட்டு வச்சிருக்கீங்க. ராமகிருஷ்ணன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் ரெஸ்பெக்டட் ஜேர்னலிஸ்ட். ஒரு ஆர்டிகல் போன்றீங்கன்னா எங்கிட்ட கேட்கணும்ல, எங்கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம்ல. பாலு நம்பர் வச்சிருக்கீங்கல்ல, அதுல என்ன ஒரு காலத்துல 2018 பத்தி அது மட்டும் தான் போட்டு வச்சிருக்கீங்க. குரூப் 4ல போட்டு வச்சிருக்கீங்க. அது இது MBBS எவ்வளோ என்ன 10 வருஷத்துக்கு போட வேண்டியதானே? இல்ல அது தெளிவா பண்ணலாம் இல்ல, அது கேட்கலாம் இல்ல, டீட்டெயில் கேட்கலாம் இல்ல. அவங்க கொடுத்த டேட்டா கொடுத்தா அப்படியே போட்டுடுவீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஏன் குரூப் 1 கேளுங்களா, எவ்வளவு கிடைச்சிருக்கு கேளுங்க. I will speak. ஏன்னா வேற பேப்பர்ல விட பரவாயில்ல, இந்து பேப்பர்ல போய் இப்படி ஒரு சும்மா போய் ஒரு பொய் செய்றீங்க. And this is not a community issue, it's not a caste issue, it's a social justice issue. One of the most backward community is, it's நான் சொல்றேன்ல, போஸ்ட்ல டாப் போஸ்ட்ல ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு கிடைச்சிருந்ததுன்னா யாராவது 109 பெரிய டாப் போலீஸ் ஆபீசர்ல ஒருத்தர் இருப்பாங்களா? என்னப்பா என்ன அவசரம்? அவ்வளவு உணர்ச்சி படுறீங்க என்ன? அது நான் தான் உணர்ச்சி வசப்படணும். நீங்க மீடியா நீங்க அமைதியா கொஞ்சம் பதமா கேளுங்க. டென்ஷன். தண்ணி கொடுப்பா, தண்ணி கொடு. இல்ல இல்ல கொடுப்பா, தண்ணி கொடுப்பா. இல்ல இல்ல நிச்சயமா நாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கு. நாங்க மோடி கிட்ட கேட்டு இருக்கிறோம், இனியும் கேட்க போறோம்.